தமிழகத்தின் தலைநகரான சென்னையின் 3 பாராளுமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதியான வடசென்னை தொகுதியில் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராக போட்டியிடுபவர் திரு பால் கனகராஜ் அவர்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்து கோவை அரசு கல்லூரியில் சட்டம் பயின்று வழக்கறிஞரான திரு பால் கனகராஜ் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவராகவும் பலமுறை பதவி வகித்தவர். பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் சாதனைகளால் கவரப்பட்டு தனது தமிழ் மாநில கட்சியை பாஜகவுடன் இணைத்து தற்போது பாஜகவின் மாநில துணைத் தலைவராகவும் இருக்கிறார். திமுக அரசின் பொய் வழக்குகளால் பாதிக்கப்படும் பாஜக தொண்டர்களுக்காக ஆஜராகி விடுதலை பெற்று தருபவர் திரு ஆர்.சி. பால் கனகராஜ் அவர்கள். வட சென்னை தொகுதியில் மோடியின் சாதனைகள். மீனவர்களின் நலனுக்காக காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை 98 கோடி செலவில் நவீனமயமாக்கியுள்ளது மோடி அரசு. திருவொற்றியூரில் மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா தொடங்கப்பட உள்ளது. சென்னை மாவட்டத்தில் உள்ள ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில் பாதைகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக வட சென்னை தொகுதிக்கு 351 கோடியை ஒதுக்கியுள்ளது மோடி அவர்களின் மத்திய அரசு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கண்காணிக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை வட சென்னையில் நிறுவுவதாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசு மணலி திருவொற்றியூர் சந்திப்புக்கு கடல் வழியாக மேம்பாலம் கட்டித் தருவதாக கொடுத்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. திமுக அரசு வாக்குறுதி அளித்தபடி வடசென்னை மக்களுக்கு தூய்மையான குடிநீரையும் வழங்கவில்லை. வடசென்னை தொகுதியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் போட்டியிடும் கலாநிதி வீராசாமி வாரிசு அடிப்படையில் 2வது முறையாக போட்டியிடுகிறார். சென்ற முறை கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் அப்படியே இருக்கும் நிலையில் மீண்டும் அதே போன்ற வாக்குறுதியுடன் வாக்கு சேகரிக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் திரு பால் கனகராஜ் அவர்கள் வெற்றி பெற்றால் நகரில் தொழிற்சாலைகளால் ஏற்படும் மாசுபாட்டை குறைப்பதாகவும் குடிநீர் பிரச்சினைக்கு நிச்சயம் தீர்வு காண்பதாகவும் உறுதியளித்துள்ளார். கலாநிதி வீராசாமி போன்ற வேட்பாளரை மீண்டும் வெற்றி பெறச் செய்வதை விட திரு பால் கனகராஜ் போன்ற எளிமையான வேட்பாளருக்கு வாய்ப்பளித்தால் வடசென்னை வளமடைவது உறுதி. வளமான வடசென்னைக்கு வாக்களிப்போம் தாமரைக்கு.